கிராமத்து வீடுனா இப்படி தான் இருக்கணும். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். வீட்டு வாசல்லையே முயல் இருக்குது. முயல் வந்து குட்டி போட்டிருக்குது, 2 குட்டி இருக்குது. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்படியே மேலே பேஷன் ஃப்ரூட்டு. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பழங்கள் செடி கொடிகள்லாம் இருக்கும். முக்கியமான விஷயம், இது வந்து விதை இருக்கிற பப்பாளி. நிறைய விதை இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து முறுக்கு வத்தல், முறுக்கம்பழம்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமாக கசக்கும். இதில் தான் முறுக்கு வத்தல்லாம் செய்வாங்க. ஹலோ வியூவர்ஸ், மாடி தோட்டம்னு சொல்லி ஒரு 4 செடியை வைக்கிறாங்க. அதுக்கு நிறையா வியூஸ் லைக்லாம் போகுது. நாங்கள் வில்லேஜில் எங்கள் வீட்டை சுற்றி சும்மா எல்லாமே வளர்ந்த செடி கொடிகள்லாம் காட்டுறேன் இந்த வீடியோவில். எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்ன வரைக்கும் அடுப்பில் தான் சமையல் செய்கிறாங்க, மண் அடுப்பில். வீட்டை சுற்றி ரொம்ப பசுமையாக இருக்கும். எல்லா பக்கமே ஒரே செடி கொடியுமாக மரமாக தான் இருக்கும். 150க்கும் மேலே எங்கள் வீட்டில் செடி இருக்குது. என்னெல்லாம் செடி இருக்குது, என்னெல்லாம் கொடி இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே தன்னால் முளைச்சது தான் இருக்கும். 1-2 மட்டும் தான் நாங்கள் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது மணத்தக்காளி பழம் பழுத்து இருக்குது. மணத்தக்காளி கீரை சமையலுக்கு தேவைன்னா அங்கேருந்தே மணத்தக்காளிலாம் பறித்து வைப்பாங்க. முடக்கத்தான் கீரை அங்கங்கே நிறையா முளைச்சிருக்கும். இது வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இது நித்திய கல்யாணி பூ அழகாக இருக்கும். முடக்கத்தான் கீரை வந்து நிறைய எல்லா பக்கமே படர்ந்து இருக்குது. துளசியிலே 2 வகை இருக்குது. இதில் இது வந்து சாதா துளசி, கருந்துளசி ஒன்று தனியாக இருக்கும். இது வந்து சாதா துளசி தான். கருந்துளசி இதுதான் கருந்துளசி. இதோட தண்டுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது கருந்துளசி. இது நார்மல் துளசியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது, நார்மலாக இருக்கும். இதுதான் நார்மல் துளசி, பார்த்தா தெரியும். அதுக்கப்புறமா போன வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் சேர்த்த ஒரு தொகுப்பாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து கரிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, கரிசலாங்கண்ணின்னு நினைக்கிறது பேர். இது வந்து காயெல்லாம் பட்டுச்சுன்னா இதை வந்து கசக்கி கையில் வச்சாங்கன்னா 1 செகண்டில் சரியாயிடும். கையில் எனக்கு ஒருக்கா வெட்டுக்காயம் பட்டுச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பா வச்சாங்க. சுருன்னு ரொம்ப பெயின் ஆச்சு, ஆனால் ஒரே செகண்டில் சரியாச்சு. அது ஒரு மூலிகை. இது பட்ரோஸ் இருக்குது கீழே, பக்கத்தில் கீழா நெல்லி இருக்குது. இது வந்து அது பேர் தெரியல, ஏதோ கல்லுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, பித்தப்பை கல்லுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு, போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்சுலின் பிளான்ட்டு சுகர் இருக்கிறதுனால அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். வெத்தலை கொடி. இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டுக்குள்ளே நாங்கள் மயில் இறகு வந்து நிறையா வச்சுருப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இல்லை, அது ஒரு தொட்டியில் வச்சு இந்த ஸ்னேக் பிளான்ட் வச்சு அது ஃபுல்லாக மயில் இறகாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதுவும் ஒரு மூலிகை தான். இது தும்ப இலைன்னு நினைக்கிறேன். இது வந்து சளிக்கெலாம் ஆஸ்துமாக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. டவுனில் எங்கேயுமே இந்த மாதிரி விதை உள்ள பப்பாளி பார்க்க முடியாது. விதையும் இருக்காது, அது பழுக்கவும் செய்யாது. இது நல்லா பழுத்திருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கீழே விழுந்ததுன்னா தெரிச்சிடும், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பயங்கர இனிப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். மாம்பழம் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். அது வீட்டு வாசல்லே நிறையா பழம் இருக்குது. பெரும்பாலும் அதை பறவைகளுக்கு தான் விட்டுருக்குறோம். பறவை தான் சாப்பிட்டு போகும். எப்பயாச்சும் நாங்கள் இருக்கும்போது பறித்து சாப்பிடுவோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம். வீட்டு வாசலில் கலர் கோழி குஞ்சு இருக்குது, 2 கலர் கோழி குஞ்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முயல், நிறைய முயல் இருக்குது. அதில் 1 மட்டும் குட்டி விட்டுருக்குது. 7 குட்டி விட்டுருந்தது. அந்த 7ல் 5 செத்து போச்சு. இப்போ 2 குட்டி மட்டும் தான் இருக்குது. முயல் குட்டி இருக்குது. இதில் இன்றைக்கி நிறையா கிளியர் பண்ணி விட்ருவேன். அதான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டு கிச்சனு, அடுப்பு பழைய இன்ன வரைக்கும் நிறையா சோறு பொங்குறது அந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து டாய்லெட்டு. இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு நல்லா படர்ந்துருக்குது. இப்போ இது வந்து பேஷன் ஃப்ரூட் எல்லாம் காஞ்சி போயிருக்குது. எதுக்குன்னா எங்கள் அப்பா கட் பண்ணி வீசிட்டாங்க. காய்க்கவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குதுன்ட்டு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நிறையா பாம்பு கிம்பெலாம் வர்ற பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இது வந்து பாவக்காய் ஒன்று பழுத்துருக்குது. அழகாக பழுத்துருக்குது. நிறையா காய்கள் கூட இருக்குது பாவக்காய். இது வந்து ஒரிஜினல் தன்னால் முளைச்சது. இதெல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப கசக்கும். இதுதான் ஹைப்ரிட் இல்லாமல் நல்ல ஒரிஜினலான பாவக்காது. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் சின்ன செடியாக தான் இருக்குது. செம்பருத்தி, அது உள்ள வெங்காயம் இருக்குது. 150க்கும் மேலே செடி இருக்கும், குறைஞ்சது நான் சொல்கிறது 150. தொட்டாச்சுருங்கி இருந்தது முன்னாடி. இது தொட்டாச்சுருங்கியான்னு தெரியல, தொட்டாச்சுருங்கி இல்லை, அது என்னன்னு தெரியல. ஆனால் தொட்டாச்சுருங்கி ஒரு டைமில் இருந்தது முன்னாடி. அதுமாதிரி இது வந்து பூசணி, வெண்பூசணி பூத்து இருக்குது. சாமந்தி, இது உள்ள நிறைய செடிலாம் இருக்குது. சப்போட்டா இருக்குது, கொய்யா கன்று இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக தெரியல, அதெல்லாம் விட்டுடலாம். இதுவும் சாமந்தி, அது வந்து வெங்காயம். அது உள்ள நிறைய செடிகள் இருக்கும். பப்பாளி, கொய்யா, மாதுளை நிறையா இருக்குது உள்ள.
பாவக்காலாம் இருக்குது. இது வந்து முல்லை வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும், நிறையா பூத்துருக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். நம்ம வீட்டில் நிறைய பூக்கள் பூக்கும். இது மஞ்சள். இது வந்து சிறுபயிறு நல்லா பெருசாகிடுச்சு, பூக்கவே செஞ்சிருச்சு, இன்னும் காய்க்கலை சிறுபயிறு. இது ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பிச்சின்னு சொல்லுவாங்க அந்த பூவை. வெத்தலை இருக்குது உள்ளேயே. வெத்தலையிலையும் 4-5 வெரைட்டி இருக்குது. ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து மருதாணி நம்ம வீட்டில் மரமே இருக்குது. முயல் கூண்டு இந்த பக்கம் இருக்குது. முடக்கத்தான் இருக்குது நம்ம வீட்டில். வெத்தலையில் நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியில் இதுவும் ஒன்று. ஒரு சில இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அது பேர் தெரியல எனக்கு. இது மஞ்சள் நினைக்கிறேன். மஞ்சள். அது போக இது என்ன செடினே தெரியல, தெரியாத அளவுக்கு நிறையா செடி இருக்குது நம்ம வீட்டில். ரோஜா நிறையா இருக்குது, ரோஜா கொத்தாக பூத்துருக்குது. இது வந்து பிரியாணியில் போடுற அந்த ரம்ப இலை. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ, செவ்வரளி, அது கொஞ்சம் பாய்சன்னு சொல்லுவாங்க. இதில் மாதுளை கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. லாஸ்ட் டைமு கட் பண்ண போனாங்க. இது பேர் என்ன, சங்குப்பூ கட் பண்ணி போட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஏதோ பொழைச்சிருக்குது சங்குப்பூ. துளசி நிறைய உள்ள வந்து சின்ன சின்ன செடிகள்லாம் நிறையா இருக்கும். துளசி, இதுவும் மருதாணி. சங்குப்பூ தான் இதில் நிறையா படர்ந்து இருக்குது. லாஸ்ட் டைம் 2-3 செடியை விட்டுட்டேன் வீடியோவில் சொல்கிறதுக்கு. பப்பாளி ஒன்று பெருசாக வளர்ந்துட்டுருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆண் பப்பாளி மாதிரி தெரியுது, கூடிய சீக்கிரத்தில் தெரியும் என்னன்ட்டு. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திராட்சை இருந்தது, நல்லா மேலே வரைக்கும் வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ வெறும் மணி பிளான்ட் மட்டும் தான் இருக்குது. திராட்சைன்னு சொல்லி இப்போ இன்னொரு செடியும் அதில் தெரியுது, அந்த திராட்சை மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. மேலே கொஞ்சம் ரோஸ் வச்சுருக்குறாங்க. அந்த வெண்பூசணி நம்ம வீட்டில் உள்ளது தான், நம்ம வீட்டிலே காய்ச்சது. வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் தெரியல, நிறையா படங்கள்லாம் கூட வரும். இதிலே 2 வெரைட்டி இருக்குது இந்த செடியில். இது ஒரு கிழங்கு, இது ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து பெருசு, சின்னதும் ஒன்று வரும். இது சீத்தா நிறைய பூத்துருக்கும் பாருங்கள், தெரியும். சீத்தாவில் நிறைய பூக்கள் பூத்துருக்கும். இது வந்து இந்தியன் பாதாம்னு சொல்லுவாங்க, வாதாளங்காயின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினல் பாதாம் கிடையாது, இது இந்தியன் பாதாம்னு சொல்லுவாங்க. இந்த 5 மணிக்கம் பூ, 5 மணிக்கு பூக்கும். அதுக்கு இங்கிலீஷில் நமக்கு இதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பச்சை இலை, திருநீற்று பச்சை இலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்தாழை நிறையா இருக்கும். ஸ்னேக் பிளான்ட்டு, கத்தாழெல்லாம் நம்ம வீட்டுக்கு பஞ்சமே இருக்காது, நிறையா இருக்கும் நம்ம வீட்டில் சுற்றி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது நாவல் பழம் செடி ஒன்று வச்சுருக்குறாங்க. காஞ்சி போச்சு, வராதுன்னு நினைக்கிறது. இது முள்ளு முருங்கை சொல்லுவாங்க. முள்ளு முருங்கையை இப்போ தான் வச்சுருக்குறாங்க. முள்ளு முருங்கைங்கிறது முருங்கை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து செடி கொடிகளுக்கு, இந்த ஆடு மாடுகளுக்கு போடுவாங்க, நல்லா சாப்பிடும். ஆடு மாடு முயல்லாம் நல்லா சாப்பிடும் இதை. அது உள்ளே இருக்கிறது வந்து ஈச்ச மரம் சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு. பப்பாளி இருக்குது, 5 மணிக்கம் பூ இருக்குது, பச்சிலை, துளசி. ஈச்ச மரத்தில் 2-3 இருக்குது. முருங்கை வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும், ஒரு பெரிய கம்பு மாதிரி கட் பண்ணி வச்சான்னா நல்லா வளரும். சாதாரணமாக முருங்கை வந்து நிறைய பேர் விதை போட்டு மட்டும் தான் வளர்த்துட்ருப்பாங்க. இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து இந்த மாதிரி பெரிய கட்டையாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சது தன்னால் நல்லா முளைக்குது. இது ஈஸியாக காய்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நல்லா வரும் இருக்கிறதுலே. விதை போட்டு வர்றதை விட இது ஈஸியாக காய்க்கும், இது நல்லாவும் இருக்கும். பப்பாளி இதெல்லாம் நாட்டு பப்பாளி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது. இந்த நாட்டு பப்பாளி வந்து இதில் தான் விதை இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதுல ஹைப்ரிட்டில் விதை இருக்காது. அதே மாதிரி ஒரு சில நிறைய பப்பாளிகளில் விதையே இருக்காது. அது வந்து ஆண் பப்பாளி. அங்கே ஒன்று தெரியுது. விதை இல்லாத பப்பாளி வந்து அது டேஸ்ட்டும் இருக்காது, பழுக்கவும் செய்யாது. இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள தெரிச்சிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய கீரைகள்லாம் நிறையா இருக்கும். இது முயலுக்கு அப்பப்போ பிடுங்கி போடும். இதுதான் அந்த முடக்கத்தான் வந்து மூட்டுவாதம் அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய மூலிகை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மூலிகை வந்து வீட்டை சுற்றி நிறையா இருக்கும். பப்பாளிக்கெலாம் பஞ்சமே இருக்காது. நிறைய அங்கங்கே பப்பாளி முளைக்கும். உள்ளே வந்து நெல்லிக்காய் செடி ஒன்று இருக்குது. நெல்லிக்காய் அந்த இதில் வந்து புடலங்காய் நிறைய பெரிய காயாக காய்ச்சிது. புடலங்காய் ஆக்சுவலாக தன்னால் முளைச்சது தான். புடலங்காய் பெரிய இதாக காயாக காய்ச்சி நிறையா இருந்தது. அது இப்போதைக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம் காஞ்சிருச்சு. புடலங்காய் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இங்கே வந்து மானாவாரியாக நிறையா மூலிகைலாம் இருக்கும். முடக்கத்தான் தான் இப்போதைக்கு நிறையா இருக்குது. ஒவ்வொரு சீசனை பொறுத்து நிறையா ஒன்றா இருக்கும். இங்கே நிறையா பாம்பு வரும். டேரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் காடு மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பாம்பு நம்ம வீட்டை வரும். பப்பாளி மரத்தை பாருங்களேன், எல்லா பக்கமும் தாறுமாறாக பப்பாளியாக தான் இருக்கும். அங்கே ஒரு எலுமிச்சை மரம், கொய்யா மரம், சீத்தா மரம்,
மஞ்சனத்தி, வீட்டில் இல்லாத மரமே இருக்காது, செடியே இருக்காது, எல்லாம் இருக்குது. புல், நிறைய புல், முயலுக்கெல்லாம் இங்கேருந்தே பிடிச்சி போட்டலாம். குப்பைமேனி கீரை, இதுதான் அந்த முறுக்கு வத்தல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தன்னால் தான் முளைக்கும். சின்ன வயசில் இது வெள்ளரிக்காய் நினச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு கசந்துட்டு கிடக்கும். இதுவும் நிறைய கிடக்குது, நிறைய காய்ச்சி கிடக்குது. பழமாக இருக்குது. பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், காய் கசக்கும். ஆனால் இங்கேயும் நிறைய பாம்பு நடமாட்டம் இருக்கும். அதனால் போயிடலாம்.